ஐயோ செம்ம ஹாப்பியா இருக்கே. எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டே ஒரு வழியா. அப்பா இப்பதான் ஏதோ சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. அப்ப இத்தனை நாள் நரகத்துல இருந்தியா? அதை என் வாயில சொல்லணுமா என்ன? மாப்பிள்ள ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க உள்ள வாங்க. அம்மா எதுக்கு இப்போ இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக கூப்பிடுற? போதும் போதும் வருவாரு போ. அவருக்கு என்ன காலா இல்லை? அவங்க வீட்டிலலாம் என்னை எவ்வான்னு கூட கூப்பிட மாட்டாங்க. போமா வருவோம் உள்ள. என்ன உள்ள வர மனசு வரலையா? இல்லை ஆரத்தி எதுவும் எடுத்துட்டு வரணுமா? வாங்க. மாப்பிள்ள குடிக்க என்ன வேணும் உங்களுக்கு? காஃபியா இல்லை டீயா? எதனாலும் ஓகே த, உங்களுக்கு எது ஈஸியோ அதே போடுங்க. மாமா நில்லு. நீ எதுக்கு இப்போ டீ போட போற? ஏய் நீ போய் டீ போடுறா. நான் உங்க வீட்டுக்கு வந்தா என்ன கெஸ்ட் மாதிரி உட்கார வச்சு நீயா டீ ஆத்தி தர? இல்லை உங்க அம்மா வந்து டீ ஆத்தி தராங்களா? நான் தானே போய் போடுவேன். இது எங்க வீடு, அதனால நீ போய் போடு போ. ஐயோ இவ வேற லூஸ் மாதிரி எதாவது பேசிக்கிட்டே இருப்பா. மாப்பிள்ள அதை விடுங்க. உங்களுக்கு என்ன வேணும் மதிய சாப்பாட்டுக்கு? மட்டனா சிக்கனா இல்லை ஃபிஷ்ஷா? நீ தான் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு அதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம். நீ நார்மலாக இன்னைக்கு என்ன சமைப்பியோ அதையே போய் சமை. ஏன்னா நீ வீட்டுக்கு வந்தாலும் உனக்கு எதுவும் சமைச்சு தர மாட்டாங்க. நான் அங்கே வீட்டுக்கு போனாலும் அவங்க முறைப்படி தான் சமையலே நானே செய்யணும். இவங்க எனக்கு உட்கார வச்சு ஒரு நாள் எனக்கு என்ன பிடிச்சதுன்னு கேட்டு சமைச்சு போடுறது கிடையாது. அதனால நம்ம வீட்டு வழக்கப்படி நீ என்ன செய்வியோ அதையே செய். அவர் சாப்பிட்டுக்குவார். அவ அப்படிதான் மாப்பிள்ள, அவ அப்படிதான் எதையா பேசிக்கிட்டே இருப்பா. நான் போய் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சதை செஞ்சு இட்டு வரேன். என்ன என்னடி உங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன்னு ஓவரா பேசுறியா? பின்ன நீ கொடுத்ததில் அப்போ நான் உனக்கு எப்போ திருப்பி கொடுக்குறதா? புரியல? கிவ் அண்ட் டேக் பாலிசிமா. நீ என்ன கொடுத்தியோ அதுதான் திரும்ப கிடைக்கும். உங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது உங்கள் அம்மா இருக்கிற தைரியத்தில் என்ன ஆட்டம் ஆடுவ நீ? ஒரு வேலை பார்த்துருக்க, என்னையவே எல்லா வேலையும் பார்க்க வச்சு கொன்னல்ல. இது எங்கள் வீடு, இது எங்கள் வீடு, அதனால் நீ தான் வேலை பார்க்கணும்னு. அப்போ இது எங்கள் வீடு, நீ போய் வேலை பாரு. உங்கள் வீட்டுக்கு வந்தால் நான் அப்படி தானே இருக்கேன். அப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தால் உனக்கு மட்டும் எதுக்கிட மரியாதை? நீ போய் வேலையை பாரு போ. வேமா கிச்சனுக்கு போ. அம்மா ஏதோ சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, போய் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். ஏய் ரொம்ப பேசாதடி, திரும்ப அங்கதான் வரணும் பாத்துக்க. அப்படிதான்டா பேசுவேன், ஏன்னா இது எங்க வீடுடா. போ போ போய் வேலையை பாரு. எங்க வீட்டுக்கு வந்தா நீ விருந்தாளி, உங்க வீட்டுக்கு வந்தா நான் வேலைக்காரியா? போய் வேலையை பாருடா. உங்க வீட்டுல இருக்கணும் ரொம்ப பேசுறடி. இரு திரும்ப வீட்டுக்கு வருவல, அப்ப வச்சுக்கிறேன் உன்ன. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம், கிளம்பு கிளம்பு. நம்ம மட்டும் நம்ம மாமியார் வீட்டுக்கு போனா விழுந்து விழுந்து வேலை பார்க்கணுமா? இவனுங்க மட்டும் இவங்க மாமியார் வீட்டுக்கு வந்து விருந்தாளி மாதிரி நோவாம ரெஸ்ட் எடுப்பானுங்களாம்.